வசு வெயிட் பண்ணு அர்ஜுன் சார் விடுங்க சார். இரு வசு. விடுங்க, பரவாயில்ல சார். எனக்கு வலி இல்ல, இறக்கி விடுங்க சார். இறக்கி விடுங்க சார். என்னடி நம்ம பிளான் இப்படி சொதப்பிருச்சு. அவன் எப்படி தூக்கிட்டு போறான் பாரு. இந்த மாதிரி குறுக்க வந்து நம்ம பிளான சொதப்புவாருன்னு தெரியலையே மம்மி. ஒரு நிமிஷம் சார், வலியெல்லாம் இல்ல, வெயிட் விடுங்க. பண்ணு. ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்ல சார், விடுங்கன்றல. வெயிட் பண்ணு. ஓ மை காட், இது கன்ஃபார்மா சுளுக்குதான். உனக்கு டைமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். நேத்து ரோட்ல கார் இடிக்க வந்தது, இன்னைக்கு மாடிப்படில இருந்து விழுற. என்னாச்சு வசு? சார் மாமா, நவன காலை புடிச்சு விடவா? நீ போய் அம்மா ரூம்லயாவது இல்ல பப்பிமா ரூம்லயாவது டைலர் இருக்கு, போய் எடுத்துட்டு அப்போ போ. ஐயோ, சொந்த காசுலயே சூனி வச்சுக்கிட்டேனே. போ சார், வேண்டாம் சார், விடுங்க சார். வசு, காலு வீங்கிக்கோ, சைலண்டா இரு வசு. விடுங்க சார். இப்பயே மருந்து போட்டதான் பெட்டரா இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. வசு, உன்னை காஃபி கொடுத்து விட சொன்னேன். உன்னை யார் எடுத்து விட சொன்னா? இங்க சர்வன்ஸ் எல்லாம் யாருமே இல்ல. அதான் மேடம் என்ன கிச்சனை பாத்துக்க சொன்னாங்க. என்னத்த, அவ ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு, அவளை ஏன் வீட்டு வேலை வாங்குறீங்க? எங்க போனாங்க இந்த சர்வன்ஸ் எல்லாரும்? சர்வன்ஸ் எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்காங்க. இங்க அப்ப யார் தான் வேலை பார்ப்பாங்க? இனிமே யார் சொன்னா இங்க வேலை பார்க்க கூடாது, புரிஞ்சுதா உனக்கு? சார் 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 சொல்லுங்க, என்ன வேணும்? அர்ஜுன் சார் இருக்காருங்களா? உள்ள இருக்காரு, சொல்லுங்க என்ன விஷயம்? சார் பேர்ல ஒரு கவர் வந்திருக்கு, ரொம்ப முக்கியமான கவர். சார் கிட்ட கொடுக்கணும். சார் இந்த கவரை பத்தி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாரு. சார் மேலதான் இருக்காரு, நீங்க கொடுங்க, நான் கொடுத்துறேன். பத்திரமா அவர்கிட்ட கொடுத்துருவீங்களா சார்? கொடுத்துறேன். சார், எனக்கு எதுவுமே இல்ல சார். மம்மி, சார் சொன்னா கேளுங்க சார், எனக்கு எதுவுமே இல்ல சார். அர்ஜுன், அவதான் எதுவும் இல்ல நீ இவ்வளவு தூரம் சொல்றாள், அப்புறம் எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படுற? ஐயோ அத்தை, அவ அப்படிதான் சொல்லுவா. நமக்கு எதனா விழுந்து வேலை பாப்பா, அவளுக்கு நான் பாத்துக்கவே மாட்டா. வணக்கம் மேடம். சார், உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு சார். டேய், ரொம்ப முக்கியம், வெயிடாங்க. ஜபர், இன்னைக்கு எந்த வேலையும் பண்ணாத, நல்லா ரெஸ்ட் எடு. ஐயோ சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். ஏய், எந்த வேலை இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். காஃபி சாப்பிடுறியா? காஃபி. ஏய் பேபி, பேபி. மம்மி, இப்ப மாமா எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே. அவ காலை அழுத்தி விட சொல்லுவாரோன்னு பயமா இருக்கு மம்மி. நான் வேணா போட்டுமா? என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உன்னை ஏதாவது சொல்லிட போறாரு. நானே போறேன். என்ன மாமா? 2 காஃபி எடுத்து வா போ. என்ன
அவ காஃபி போட்டா குடிக்கிறல்ல, போய் போட்டு எடுத்துட்டு வாப்ப. ஆள பாரு மிக்கி மவுஸ் மாதிரி. சீக்கிரம் எடுத்துட்டு வா போ. என்னவா? அவ மகாராணி பெட்ல படுத்திருக்கா, நான் அவளுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரணுமா? எனக்கு நானே சொந்தமா சூனியம் வச்சுக்கிட்டேன் மம்மி. சரி சரி, இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். விடு. அன்னைக்கு இவர் தானே வீட்டுக்கு வந்து கவரை பற்றி கேட்டவர். கவரை வீட்டில் கொடுத்துட்டோன்னு இவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். சார் 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 நிறுத்துங்க சார். சார் உங்களை தான் சார். நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார். வணக்கம் சார். ஏன் சார் என்ன ஃபாலோ பண்ணி வரீங்க? சார் எனக்கு தெரியுதுல்ல. ஐஹெச்பி கொரியர் தானே, தெரியுது, சொல்லுங்க. சார் நீங்கள் கேட்ட கவர் கிடச்சிச்சு சார். கிடைச்சிருச்சா? எங்க சார் அந்த கவரு? ஆஃபீஸ்லேயே மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு சார். அதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் கொடுத்துட்டேன் சார். தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. எதுக்கு ஆளாளுக்கு அந்த கவருக்கு பறக்குறாங்க ஒன்றும் புரியலையே. நமக்கு எதுக்கு? அந்த மகாராணிக்கு நான் காஃபி போட்டு கொடுக்கணுமா? ரொம்ப தேவை எனக்கு. அந்த அர்ஜுன் மாமாக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாம அவ கால் அமுக்குறாரு, கை அமுக்குறாரு, என்ன காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லிட்டாரு. ச்சே, எல்லாம் என் தலை விதி. என்ன நட்சத்திரா? இங்க பாருங்க மம்மி, அவளுக்கு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு போடுமா? இந்த அர்ஜுன் மாமா எனக்கு ஆர்டர் போடுறாரு. நீ எதுக்கு அவளுக்கு காஃபி போட்டு தரணும்? பிரியா எங்க? கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டாளா? பிரியா, பிரியா சொல்லுங்க மேடம். இந்த காஃபி எடுத்துட்டு போய் அர்ஜுன் ரூம்ல கொடுத்துட்டு. சரி மேடம். அதுக்கப்புறம் கெஸ்ட் ஹவுஸ்ல போய் வேலையை பாரு. சரிங்க மேடம். வா. இந்த போட்டோ மாறி போனாலும் அது எங்க வந்து சேரணுமோ அங்கேயே வந்து சேரப்போகுது. அண்ணா நீங்க ரொம்ப லக்கிண்ணா. அண்ணி நீங்க தான் அண்ணனோட ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அண்ணன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. எதுக்கு சார் இதெல்லாம்? சும்மா இரு. சார் பேபி எங்க? அவகிட்ட தானே காஃபி சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். மேடம் தான் சார் கொடுத்து விட்டாங்க. இந்தா சாப்பிடு. ஒரு நிமிஷம் தண்ணி எடு. சார் இரு 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, கவர் மேல தண்ணி கொட்டிடுச்சே. தெரிஞ்சா அவ்வளவுதான், வீட்டையே ரெண்டு பண்ணிடுவாரே. இந்தாங்க சார். சாப்பிடு. போதும் 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 குடு. இந்தா குடி. கவர் ஈரமானதை மட்டும் சார் பார்த்தா அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுவாரு. கவரை காய வச்சு எப்படியாவது கொண்டு வந்து வச்சிடணும். ஓகேவா? நல்லா இருக்கா? குடி குடி, இன்னும் கொஞ்சம் குடி. ஐயோ அர்ஜுன் சார் விடுங்க. அண்ணே அன்னைக்கு என்னாச்சுண்ணே? அண்ணியா?
சாரிண்ணே, வாய் தவறி வந்துருச்சு. காஃபி எடுத்துட்டு வரும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழ போனா நான் பிடிச்சிட்டேன். கால் மட்டும் லைட்டா சுலுக்கிடுச்சு. அதெல்லாம் இல்ல ஆனந்த் சார். அர்ஜுன் சார் சின்ன விஷயத்த பெருசுபடுத்துறாரு. அண்ணே, உங்க பேருக்கு ஏதாவது கொரியர் வந்துச்சா? ஆமா வந்துச்சு. கொண்டு வந்து கொடுத்தா அந்த டேபிள் வைக்க சொன்னேன். என்ன கொரியர் இது? எடுத்து பார்த்துட்டு சொல்றேண்ணே. அண்ணே, இங்க இல்லண்ணே. அங்கதான்டா இருக்கோம். ஒரு நிமிஷம். ஏய், இங்கதான்டா வச்சாவன். இங்கதான் இருந்துச்சு. ஏய், இங்கதான்ப்பா இருந்துச்சு. ஐயோ சார், தேடுறதுக்குள்ள காய வச்சு எப்படியாவது திரும்ப கொண்டு போய் வச்சிடணும். அயன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து ஹீட் பண்ணி காய வச்சிடலாம். அது வரைக்கும் ஃபேன் போட்டு விடுவோம். அயன் பாக்ஸ் எடுத்துட்டு வரலாம். தானே கவரை வச்சுட்டு போனோம். எங்க போச்சு? யாராவது எடுத்துட்டாங்களா? எங்கேயுமே இல்லையே. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? முக்கியமான கவரா இருந்தா வேலை போயிடுமே. சரி, நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துப்போம். அர்ஜுன் சார் இங்க தானே தேடிட்டு இருந்தாரு. எங்க போனாரு? என்ன நானே ஒரு விசித்திரமான சந்தர்ப்பத்துல பாக்குறேன். நான் சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு முன்னாலேயே ஒரு ஓவியர்கிட்ட டிராயிங் வரைஞ்சு வாங்குறாங்க. இது நான் தானே எனக்கு தெரிஞ்சும் என்னால அதை இவங்க கிட்ட வெளிக்காட்டிக்க முடியல. வாழ்க்கை ஒரு நாடகம்னு சொல்லுவாங்க. அத நான் இப்பதான் என் கண் முன்னால பாக்குறேன். இந்த நாடகத்துல நடிக்க வேண்டிய நான் பார்வையாளரா இருக்கேன். பார்வையாளரா இருக்க வேண்டிய எல்லாருமே நடிக்கிறாங்க. அண்ணே, அண்ணி, நீங்க தானே இது? மனசுல இருக்கிறவங்களை இவ்வளோ தத்ரூபமா சொல்லி வரைஞ்சிருக்காருன்னா நீங்க அண்ணனோட மனசுல அவ்வளோ ஆழமா பதிஞ்சிருக்கீங்க அண்ணி. இந்த விஷயத்துல எனக்கு ஆச்சரியம், அதிர்ச்சி, ஆனந்தம் எல்லாமே இருக்கு அண்ணி. ஆனா சின்ன வயசுல அவரை காப்பாத்தின உங்களை நினைவுல வச்சிருந்து பார்க்கணும்னு துடிக்கிறது ஆச்சரியம். சின்ன வயசுல அவர் மிஸ் பண்ண ஹார்ட் ஃப்ரெண்டு நீங்க தாங்கிறதே சந்தோஷம்தான். அண்ணனோட ஆசை நிறைவேறாம கண்ணுக்கு எதிரா நீங்க இருக்கிறப்போ வேற ஒரு பொண்ணு அவங்க தேடுறது ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரே விஷயத்துல எவ்வளவு ஃபீலிங் இருக்கு பாத்தீங்களா? அதான் என்னோட விதி. நெருங்கி வர உறவுகள் விலகி போறதும்
விலகி நின்னு பார்க்க வேண்டிய விஷயங்களை நெருங்கி நின்னு அனுபவிக்கிறதும் எப்போதுமே என்ன சுத்தி நடக்கிற விஷயங்கள். அதை நான் ஏத்துக்கிறதுக்கு பழகிட்டேன். அதனாலதான் இந்த பெரிய விஷயத்த கண்ணீரோட என்னால கடந்து போக முடியுது. ஆனா எனக்குன்னு உள்ளது நடந்தே தீரும் ஆனந்த். நிச்சயமா அண்ணி. நான் வேணா அண்ணன் கிட்ட உண்மையை சொல்லிடவா? இல்ல ஆனந்த், வேண்டாம். இப்போ நீங்க போய் அர்ஜுன் சார் கிட்ட நான் தான் அந்த பொண்ணுன்னு சொல்லி அது அர்ஜுன் சார் சந்தேகப்பட்டாருன்னா அப்புறம் வாழ்நாள் முழுக்க சொல்ல முடியாம போயிடும். இது தெய்வம் ஏற்படுத்தின உறவு மட்டும் இல்லாம ஒரு பந்தம். ஒரு சாதாரண பொண்ணா இங்க வேலைக்கு வந்தனா இன்னைக்கு இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆகிற சூழ்நிலைக்கு நெருங்கி வந்திருக்கேன்னா அது நான் ஏற்படுத்தின நெருக்கம் இல்ல, கடவுள் ஏற்படுத்தினது. இவ்ளோ நடந்திருக்கு, இதுவும் நடக்கும். அத நானே வெளிப்படுத்திக்க விரும்பல. எனக்கு விதி வேற இருந்தா அன்னைக்கே கோயில்ல என் கழுத்துல தாலி ஏறி இருக்கும். அது அர்ஜுன் சாரால நின்னுச்சுன்னா கடவுள் அர்ஜுன் சாரை வச்சு கண்ணாமூச்சி விளையாடி இருக்காருன்னு தானே அர்த்தம். இல்ல நீ, நாம இந்த விஷயத்துல பொறுமையா இருக்க போய் வேற ஏதாவது நடந்துருச்சுன்னா? எது நடக்கணுமோ அது நடக்கும் ஆனந்த். இப்போ நீங்க அர்ஜுன் சார் கிட்ட போய் நான் தான் அந்த பொண்ணுன்னு சொல்லி அர்ஜுன் சார் அத நம்பிட்டா நல்லாதான் இருக்கும். ஆனா அவருக்கு இதுல சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை விட வேற வழி எனக்கு எதுவுமே இல்லை. எல்லாருமே சேர்ந்து ஊர் உலகத்துல ஒரு பொண்ணுக்கு என்னென்ன பேரு வச்சு அவமானப்படுத்தலாமோ அத்தனையும் வச்சு என்ன அவமானப்படுத்திடுவாங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. தவற விட்ட பொண்ணையும் பரிகாரம் செய்ய வேண்டிய குடும்பத்தையும் நீங்க தான் தேடுறீங்க. தனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு நானும், இதுக்கு பரிகாரம் வேணும்னு என் குடும்பமும் எதிர்பார்க்கல. ஆனா அவங்க தேடுறது நம்மளதான். ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கான விஷயங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு தவிப்பு மட்டும் எனக்குள்ள இருக்கு. விதவிதமான பொம்மைகளை குழந்தைங்க பக்கத்திலேயே வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்துட்டே இருக்கேன்னு அதை கட்டி போட்டு வச்சா அந்த குழந்தையோட மனசு என்ன பாடுபடும். அந்த நிலைமைதான் இப்ப எனக்கு. அண்ணி, அர்ஜுனன் எனக்கு நான் தம்பி. என் வார்த்தைக்கு கண்டிப்பா அவர் மதிப்பு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க சொல்றத அர்ஜுன் சார் வேணா கேட்கலாம். ஏன்னா நீங்க சொல்ற அதே அண்ணன் தம்பிங்கிற உறவை அவரும் மதிக்கலாம். ஆனா அதையும் தாண்டி இதுல எல்லாரோட சம்மதமும் வேணும். என்ன நீங்களும் சின்ன மேடமும் அர்ஜுன் சாரும் நேசிக்கிற அளவுக்கு வெறுக்கிறவங்களும் இந்த குடும்பத்துல இருக்காங்களே, அவங்க உங்களோட வார்த்தைய நம்பி என்ன எப்படி ஏத்துக்குவாங்க? சேச்சே, இந்த டிராயிங் மட்டும் கரெக்டான டைமுக்கு கிடைச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அண்ணி. உங்களுக்கு டிராயிங் கிடைக்கலையேங்கிற கவலை, ஆனா எனக்கு